ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நான் என்ன உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன்னா, முக்கியமாக சைனஸ் பிரச்சனை, கோல்டு அஃபெக்ட் ஆகிறவங்க, எனக்கு வேர்த்தாலே ஒத்துக்காதுங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஹேர் ரொம்ப குட்டி தின்னாகி அதை நான் கட் பண்ணி டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லி சொன்னேன். ஸோ இதுக்காக பழைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்து வருத்தப்படாமல், ஸோ இந்த ஹேரை இன்றைக்கி எப்படி நான் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நல்லா கோம்பு வச்சு சீவி நல்லா சிக்கு இல்லாமல் எடுத்துக்கிட்டேன். பட் எனக்கு ஹேர் லாஸ் இல்லை. ஆக்சுவலாக முடி வளர்கிறதுக்கு முக்கியமான ஒரு 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல் சூடு ஒன்று, இன்னொன்று என்னென்னா தலைக்கு போதுமான ரத்த ஓட்டம், அதாவது முடிக்கு தேவையான ரத்த ஓட்டம் போகாமல் இருந்திருக்கும். அதுவுமே ஒரு மிகப்பெரிய காரணம். உடம்பு சூடாகி ரத்தம் சூடாச்சுன்னா அது எப்படிங்க மண்டைக்கு நம்ம நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ போகும். ஒரு செடி வைக்கிறோம், அந்த செடிக்கு சூடான தண்ணி ஊற்றினா அந்த வேர் இறந்து தான் போகும். லைக் நம்ம பாடியும் அப்படி தான். ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு உங்கள் உடம்பு சூட்டை குறைங்க. உடம்பு சூட்டை குறைச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் சாப்பிட்ற உணவுகள் மூலமாகவே நம்ம முடி நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சைனஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான டிப் நான் சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு நைட் ஃபுல்லாக எண்ணெய் வச்சுட்டு காலையில் குளிக்காதீங்க. அது ரொம்ப கோல்டாக மாறும். கோல்டாச்சுன்னா உடம்பு சூடாகும். அதுவும் பண்ணாதீங்க. அது நம்ம ஃபேஸில் இருக்க 5 பாயிண்ட்ஸ் ஆஃப் சைனஸில் போய் பிளாக் ஆகும். கோல்டு இறங்கும். சைனஸுங்கிறதே ஒரு ஹோல் தான். அந்த ஹோலை தான் சைனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் விடாதீங்க. லைட்டாக ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆயில் ஹீட் பண்ணியோ இல்லை நார்மலாக வச்சுட்டு உடனே குளிச்சிருங்க. பெட்டர் வீக்லி த்ரைஸ் குளிங்க. அது நல்லதும் கூட. நான் இப்போ ஆயில் வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டேன். ஸோ நான் ஹோம்மேட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வீக்லி த்ரைஸ் கண்டிப்பாக ஆயில் வச்சு குளிச்சிருங்க. அது எதுக்குன்னா ஹேர் நரிஷ்மெண்ட்காக ஆயில் வைக்க சொல்கிறேன், சூடு குறையுங்கிறதுக்காக. இன்னொரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன தெரியுமாங்க, தலைக்கு மேலே தண்ணி ஊற்றினா சூடு குறையுமாங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. உள்ளுக்குள்ளே டெய்லி கம்பல்சரி 3 லிட்டர்ஸ் ஆஃப் தண்ணி கண்டிப்பாக குடிங்க. அது குடித்தா மட்டும்தான் உங்கள் உடம்பு சூடு நல்லாவே குறையும். நம்ம யோசிப்போம், என்னென்னவோ சாப்பிட்றோம், என்னென்னவோ பண்ணுறோன்னா நமக்கே முடி வளர்ச்சி இல்லை, நம்ம ஹேர் ஏன் பழையபடி ஸ்ட்ராங்காக இல்லை, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்குள்ள ரைஸ் ஆக தான் செய்யும். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் உடம்பு சூடு. இன்னொன்று தயவு செஞ்சு டைம் சாப்பிடுங்க. ஒரு 8:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, 11 ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் 2:30க்குள்ளே லஞ்ச் சாப்பிட்ருங்க. எல்லா காய்கறியும் இருக்கக்கூடிய அளவுக்கு, ஓரளவுக்கு மேக்ஸிமம் காய்கறி இருக்கக்கூடிய அளவுக்கு சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் நட்ஸ் எடுத்துக்கோங்க. பெட்டர் உங்களுக்கு குடிக்கணுன்னா ஒரு நாளைக்கு ஒரு காஃபி ஒரு டீ குடிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நைட் சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது உங்கள் ஹேர் சூப்பராகவே இருக்கும். நான் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். ஆனால் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் ரோஸ்மெரி ஸ்ப்ரே ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது சோல் ஃப்ளவரோடையது. ஸோ அவ்வளோதான், என்னுடைய ஹேர் வாஷ் முடிஞ்சிருச்சு. இந்த ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். தயவு செஞ்சு இந்த எல்லா டிப்பையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். சைனஸ் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், சைனஸ் இல்லாதவங்களும் இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். கோல்டு ஆகாமல் இருக்கும், உங்கள் ஹேரும் ஹெல்த்தியாக இருக்கும். அதெல்லாம் விட உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்பவும் அதிகமாகும். அதுக்கு முடி ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு அழகான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்லேயும் ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயத்தையும் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.